ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த நாளிலே குறைகளை நீக்கி 12ஆம் மாதத்திலும் அவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் வாங்கி புசிக்க தேவன் எனக்கு பாராட்டின உன்னத கிருபைகளுக்காக நம் கரங்களை கட்டி கர்த்தாவே 12 மாதமும் உங்களுடைய இரத்தத்தையும் சரீரத்தை வாங்கி புசிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு தகுதிப்படுத்தினதற்காக சோதரமானவரே அதோடு இதோ 2028ஆம் ஆண்டு இதோடு நான் உங்கள் இரத்தத்தையும் சரீரத்தை வாங்கி புசிக்கவும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறார். வாழ்வதிலே கர்த்தருக்கு ஆண்டவரே நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் உண்மை உள்ளவர்களுக்கு துணை நிற்று என்று சொல்லினார். ஆமாப்பா ஆண்டவரே, நோவா உடைய வாழ்க்கையில் நீதிமானாக இருந்தார். ஆண்டவரே, நீதிமான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் வாழ்கிற காலத்துல கர்த்தருக்கு அவன் உத்தமமாக இருந்தான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அவன் உத்தமமாக இருந்தபடினால கர்த்தர் நீர் அவனுக்கு துணை செய்து அவன் கீழ்ப்படிந்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீதிமான் கீழ்ப்படுகிறான். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எசேக்கியா தன்னுடைய வாழ்க்கையில உத்தமமாய் உண்மையாய் தன்னுடைய எல்லா காரியங்களும் நலமானதை கர்த்தருக்கு செய்தார். கர்த்தருடைய வாழ்க்கையில வந்த எல்லா பலவீன மரண கட்டுகளிலிருந்து அவனை நீக்கி ஜனத்தின் அதிபதியா ஆக்கியானவர். 3ஆம் நாள் அவன் நோய்களை தீர்த்து தேவ ஆலயத்துக்குள்ள அவன் வருவான் என்று சொன்னான். அவனுடைய வாழ்க்கையிலும் அப்பா நீர் உத்தமமாய் இருந்தபடினால, உண்மையாய் இருந்தபடினால, நலமானது செய்தபடினால அவன் வாழ்க்கையில கர்த்தர் வாழ்கிற அவன் வாழ்க்கை காலத்தில் கர்த்தருடைய காரியங்களை அவன் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் பண்ணி உம்மிடத்தில் கேட்டான். கேட்டதை கர்த்தர் மனமிறங்கி நன்மை செய்தார். அப்படியா யோபுடைய வாழ்க்கையில கர்த்தாவே எல்லாம் இழந்து போன கடைசி தருணத்துல தன்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே இதோட தன்னுடைய சகோதரன் வீட்டில ஆண்டவரை அவர்கள் தம்பி இருக்கும்போது ராட்சச ஆண்டவரை உட்கொள்ளும் பொழுது 4 முறை ஒரு பெருங்காற்று வந்து அவர்களை அடித்து மரணத்துக்குள்ளே கடந்து கொள்ளும்போது இதையோபினிடத்து சொல்வதன் வசல்களெல்லாம் கிழித்து தன் தலையை சிதைத்துக் கொண்டு தேவனுடைய சமூகத்தில் வந்தார். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில கர்த்தாவே எத்தனை பெரிய ஆண்டவரை பாடுகள் நிந்தங்கள் உபத்திரங்கள் வந்தாலும் அவன் சொன்ன ஒரே வார்த்தை கர்த்தர் கொடுத்தார், எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி தன்னுடைய உத்தமத்தில் உண்மையில விசுவாசத்துல கர்த்தருக்கு பயந்த தேவனுடைய மனுஷன் அவன் வாழ்கிற வாழ்க்கையில உமக்கு உத்தமமாய். அப்படியா ஆண்டவரே, இந்த 3 தாசர்கள் எப்படி உத்தமமா இருந்தார்களோ அப்படியா நாங்களும் என்னுடைய ஜனங்களும் உத்தமமாய் இருந்து உங்களுடைய சமூகத்துல சாட்சி உள்ளவர்களாக எங்களை தகுதிப்படுத்தும். இந்த 12ஆம் மாதத்திலும் இந்த விசேஷமாய் உங்களுடைய ரத்தத்தை சரீரத்தை வாங்கின ஒவ்வொரு ஜனத்தாரே கர்த்தரை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துல ஆண்டவருடைய கரம் கூட இருக்கிறது. ஆண்டவரே, இதோ இந்த நாளில கூட என் ஜனங்கள் கர்த்தாவே 50 புடவை வாங்கி கொடுக்கிறேன்னு சொல்லி கரத்தை உயர்த்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதிக்கவே நடத்துவீரார். எங்க சபையில கர்த்தாவே நடக்கிற ஆண்டவரே செவ்வாய் புதன் வியாழன் இந்த 3 நாள் கேரளையும் கர்த்தரை ஆசீர்வதிக்கும். கரம் கூட இருக்கட்டா 19ஆம் தேதி நடக்கிற இந்த கிறிஸ்துமஸ் விழாவையும் கர்த்தர் ஆசீர்வதி. தேவனெல்லாம் சந்தி கரத்தில் ஒப்பு கொடு. என் ஜனம் கோடா கோடியா பெருக கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்க நல்ல பிதாவே. நாம் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அன்புடைய ஐக்கியம் என்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மாத்திரம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கும் சோதரன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கர்த்தரோடு கூட இருப்பாராக. God bless you, God with you. ஒருவர் கை கொடுத்து விசாரிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.